ஹைடா சன்ஷைன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு அகைன் வீடியோ. ஆ ஒரு பர்த்டே விஷ் நவம்பர் 9th தான் அவங்க பர்த்டே சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்போது கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் வந்து இன்னைக்கு பண்ணுற இந்த வீடியோவில் இந்த பர்த்டே விஷஸ் வந்து சொல்கிறேன். அவங்களோட ஐடி வந்து விஜியான் கிறிஸ்டின் இருந்தது. ஹாப்பி சாரி பிலேட்டட் விஷஸில் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஜியான் கிறிஷ். அப்புறம் இன்றைக்கி பண்ண போகிற இந்த ஸ்டோரி என்னோடய ஐடியா கிடையாது, வேறவங்களோட ஐடியா. நான் அதை கொஞ்சம் முன்னே இப்படி அப்படின்னு கொஞ்சம் மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு தான் இருக்கேன். அண்ட் அவ்வளோதான். டைட்டில் வந்துட்டு ஹிஸ் ஒப்சஷன். ஆக்சுவலி இது நான் வந்து வேறு ஸ்டோரிக்காக எடிட் பண்ண தம்ப்நெயில். ஆனால் வந்து நான் பண்ணவே இல்லை, எடிட் பண்ணேன் ஆனால் பேசவே இல்லை, ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 15 days ஆகிடுச்சு. சரி, இந்த தம்ப்நெயில் இதுக்காவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன். இதில் ஏஜ் கேப்புன்னு இருக்கும் மேலே. ஆக்சுவலி ஏஜ் கேப் இதில் அவ்வளோ கேப்லாம் இருக்காது. இருக்கும், ஜஸ்ட் ஒரு 4 years ஏஜ் கேப், அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான்டா. இல்லை, இன்ட்ரடக்ஷன் சொல்லவே இல்லைல்ல, நிறைய மறந்துட்டேன். எப்படி பேசுவேன் அப்படின்றத நானே மறந்துட்டேன். வெரி பேட். ஓகே, உங்கள் ஃபேமிலியும் சரி, ஜிமின் ஃபேமிலியும் சரி வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலிஸ் தான். ஸோ 2 பேருக்கும் தெரியும். ஜிமின் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், உங்கள் ஃபேமிலி ஜிமின் ஃபேமிலிக்கும் தெரியும். பட் உங்களுக்கும் ஜிமினுக்கும் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இருக்குது அப்படின்றத வந்து தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான். அப்புறம் நீங்கள் வந்து இப்போது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஜிமின் வந்துட்டு உங்கள் காலேஜ் தான், சேம் காலேஜ், 2 பேரும் வந்து ஒரே காலேஜ். உங்கள் சீனியர் தான் வந்து ஜிமின். இப்போது அவர் வந்து அவங்களோட வீட்டு பிஸ்னஸ் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் 2 பேரும் லவர்ஸ் தான். ஆக்சுவலி நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது ஜிமின் வந்து உங்களை காலேஜில் பார்த்து அப்படி தான் லவ் பண்ணியிருப்பார். அவர் வந்துட்டு ஃபைனல் இயரு, நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர். ஸோ அப்படி தான் பார்த்து வந்து லவ் பண்ணியிருப்பார். நீங்களும் லவ் பண்ணியிருப்பீங்க, 2 பேரும் ரொம்ப நல்லாவே லவ் பண்ணியிருப்பீங்க. அவர் வந்து உங்களுக்கு நிறைய லவ் காட்டியிருப்பார், குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு. லைஃப் வந்து நல்லா தான் போயிருந்திருக்கும். ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் வந்து அவங்க பிஸ்னஸ் எடுத்து பார்க்குறாரு இல்லையா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். உங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நீங்கள் கால் பண்ணாலும் பேசுகிறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் அது ஒரு 10 நாள் கழிச்சு ரிப்ளை வரும். அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஆயிட்டாரு. ஸோ ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் ஜிமினும் ஒரு பிளேஸில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து கோவமாக ஜிம்னை பார்க்குறீங்க. அவரா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அதான் சொன்னல ஜிமின், இனி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம். நான் 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 இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன். பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், என்னடி பேசுகிற? லூசா நீ? இல்லை ஜிமின், இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன். போதும், நான் உன்னை லவ் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். 3 இயர்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தோம். ஆனால் இப்போது அந்த லவ் உன்கிட்ட இருந்து நான் பார்க்கல. நீ மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்ட. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேன். உன்கிட்டேருந்து ரிப்ளை வரும்னு எவ்வளோ நாளைக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது? என்னால் இனிமேல் இதை டாலரேட் பண்ண முடியாது ஜமீன். எனக்கு பிரேக்கப் வேணும். நான் பிரேக்கப் பண்ணுறேன். ஏ வயன், நில்லடி. ஏய், உன்னதாண்டி. ஏ வயன் அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்காரு. பட் நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படியே அங்கேருந்து போயிருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஆஃப்டர் 4 years நீங்கள் வந்து ஒரு மாதிரி சோகமாக உங்கள் டிவி முன்னாடி உட்காந்துட்டு அது அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. டிவி சைடு பார்க்கல, ஜஸ்ட் கேட்குறீங்க. அதில் வந்து நியூஸ் தான் போகுது. தி பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஜிமின் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா ஒரு மாதிரி சேடாகி அப்படியே அதை கேட்டுட்ருக்கீங்க. பிரேக்கப்னு சொல்லிட்டு போனேன். அப்போ கூட உனக்கு பேச தோணலை இல்லை ஜெமீன்? 4 years ஆகுது. இது வரையும் என்கிட்ட வந்து நீ பேசுனதே இல்லை.
மெசேஜ் இல்லை, ஒரு கால் இல்லை. ஸ்டார்டிங்கில் பண்ணதான், அப்போ கோவமாக இருந்தேன், கண்டுக்கலை. அதுக்குன்னு என்ன நீ மொத்தமாகவே மறந்துட்டல ஜிமீன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. பார்த்தா இப்போ உங்கள் அப்பா தான். மயன், என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா? என்ன யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா, சரி சரி, டைம் ஆகுதுல்ல, போடா சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடு. அம்மாவும் நானும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்கப்பா அப்படியே சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. உங்கள் பேரண்ட்ஸோட அப்படியே சேர்ந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு தான் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் என்டர் ஆனதும் அப்படியே பார்க்குறீங்க, ஜெமின் வந்து ஸ்டேஜில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அவர் பார்த்ததும் அப்படியே ஸ்டக்காகி அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜெமினும் அப்படியே யதார்த்தமாக உங்கள் சைடு பார்க்குறாரு. உங்களை பார்த்ததும் அவரும் ஸ்டக்காகி அப்படியே தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அப்படியே உங்களோட காலேஜ் டைம் அந்த மெமரிஸ்லாம் வருது. உங்களுக்கும் தான், நீங்கள் லவ் பண்ணது, பிரேக்கப் பண்ணது, ஒரு செகண்ட் அப்படியே எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. உங்களுக்கு கண்ணில் அப்படியே டிஎஸ் நிற்குது. சேம் ஜெமினுக்கும் தான் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போது அந்த டிஎஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே வந்து உள்ளே போயிட்டுறீங்க. இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு இந்த க்ரீட்டிங்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் அப்படியே தான் உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபேமிலி கிட்ட வராரு. உங்கள் பேரண்ட்ஸை க்ரீட் பண்ணுறாரு. இப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்ததும் உங்கள் ஹெடை டவுன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அவர் உங்கள் கிட்ட வந்துட்டு, பையன் எப்படி இருக்க? நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உன்னதான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்ததும் நம்மளோட மெமரிஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். நீங்கள், நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாளாச்சு ஜமீன். அகெயின் அதை பற்றிலாம் எதுவும் பேச வேணாம். ஜஸ்ட் பார்ட்டி, அதுக்காக தான் வந்தேன். அது முடிஞ்சிச்சுன்னா போயிடுவேன். பழசை பற்றி எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறீங்க. எங்கள் ஜெமினா அப்படியே சோகமாக உங்களே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இவன் இன்னும் திருந்தவே இல்லைல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் லைக் ஜெமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களும் வந்து உங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. நீங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்துட்டு சம் கூல் ட்ரிங்க் ஏதோ வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒருத்தன் வந்து தெரியாமல் வந்து உங்களை இடிச்சிடுறான். அது வேறு உங்கள் ட்ரெஸ் மேலே கொட்டுது. இப்போ நீங்களா, ஐயோ மொத்தமாக கொட்டிடுச்சே, ஐயோ சாரிங்க, நான் தான் தப்பு, சாரி ஐம் ரியலி சாரி. இல்லை இருக்கட்டும், தெரியாமல் தானே பண்ணீங்க, பரவாயில்ல. மேடம் நீங்கள் வேணால் இங்கே போய் வாஷ் பண்ணிக்கிறீங்களா? இங்கே கீழே வாஷ்ரூம் இருக்கு மேம், இங்கே பக்கத்தில். இப்போது இன்னொருத்த வந்துட்டு, அந்த வாஷ்ரூமில் தண்ணி வரல, மேலே தான் போகணும். மேடம் இல்லைனா மேலே வாஷ்ரூம் இருக்குது, அங்கே வேணால் போகிறீங்களா மேடம்? நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்களா? பட் வந்து உங்களுக்கு எப்படி போகணும் மேலே அப்படின்றதே புரியல. ஏன்னா அங்கே வந்து நிறைய வழி இருக்குது. எப்படி போகணும் ஏது போகணும் ஒன்றுமே புரிய மாட்டேன். இப்போ ஜெமினா, என்ன எப்படி போகணுன்னு வழி தெரியலையா?
நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. புரியுது, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். அதான் தெரியாமல் தானே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்க. நான் ஒன்றும் உனக்கு கடிச்சு சாப்பிட மாட்டேன், ஜஸ்ட் மேலே தானே கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே வந்து உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. போ, நீ நீ வாஷ் பண்ணிக்கோ, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளே போயிருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே ஜெமினா அவரோட ஷர்ட் பட்டனை வந்து ஒரு 4 பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு அவர் ஹேர் எல்லாமே நல்லா மெஸ்ஸியாக பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னாச்சு, எதுக்கு எதுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குற, ஏன் கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஷர்ட் வர ஓப்பனில் வச்சுருக்க, ஹேர்லாம் மெஸ்ஸியாக இருக்கு, என்னாச்சு? அதுவா, அது என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து உங்கள் ஹேருமே அப்படியே தான் மெஸ்ஸி பண்ணி விட்டுடுறாரு. ஜிமின் என்ன பண்ணுற, எதுக்கு இப்போ என் முடியெல்லாம் இப்படி இப்படி மெஸ்ஸி பண்ணுற, சொல்கிற வயன் அப்படின்னு அப்படிதான் உங்கள் ட்ரெஸ்ஸையுமே கொஞ்சம் கலைச்சி விட்டுடுறாரு. ஜிமின் என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்குள்ளேயே உங்கள் டோரை வந்து அப்படியே தட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் மம்மி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏ பையன் என்னடி பண்ணுற, உள்ள கதவை திறடி, உன்னதான், ஏய் கதவை திறடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வேற அவங்க கத்துறாங்க. எங்கள் ஜெமினா உங்களை பார்த்து கிரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, அம்மா இதுக்கு அப்படி கத்துறாங்க, டேய் என்னடா நடக்குதுங்க. அவரா சும்மாடி ஒரு ஆக்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா 2 பேருமே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கீங்க இல்லையா, அதை பார்த்ததும் உங்கள் அம்மாக்கா செம்ம கோவம் வருது. அப்படியே உங்களை முறைக்கிறாங்க. இந்த சைட் ஜெமின் பேரண்ட்ஸும் தான் அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே தான் வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு, அறிவு இருக்கான்னு கேட்குறேன், என்னடி பண்ணிகிட்டு இருக்க மேலே, அதுவும் அவனோட தனியாக, அதுவும் ட்ரெஸ் எல்லாம் இப்படி குழஞ்சி போய் கிடக்கு, முடியல இப்படி இருக்குது, அறிவு இருக்கா வையன், எல்லாரும் முன்னாடி சே எந்த அளவுக்கு கேவலமாக இருந்திருக்கும், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அம்மா அம்மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா, அந்த ஜூஸ் வாஷ் பண்ணுறதுக்காண்டி தான்மா போனேன். அந்த ஜூஸ் ஒரு சாக்கடி உனக்கு, எனக்கு நல்லாவே புரியுது பையன், அறிவு கெட்டவளே, எங்க மானவே போயிடுச்சுடு எல்லாரும் முன்னாடியும். அம்மா என்னம்மா பேசுறீங்க, நான் எதுவும் பண்ணலம்மா, நம்புங்கம்மா. இப்போ உங்க அப்பா பையன் என்னம்மா இதெல்லாம், அப்பா அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் ஏன்பா, உண்மையாவே நான் ஒன்றுமே பண்ணலப்பா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த சைடு ஜெமின் பேரண்ட்ஸு ஜெமின் கிட்ட தான், என்ன ஜெமின் இதெல்லாம், என்னது இதெல்லாம், அப்பா எனக்கு அவளை பிடிக்கும்பா, அவளை இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இப்போது இவ்வளோ பெரிய விஷயம் வேறு நடந்து போச்சு எல்லார் முன்னாடியும், அதுவும் நீங்கள் போய் வயன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி எங்கள் 2 பேருக்கும் கல்யாண பேச்ச பேசுங்கப்பா ப்ளீஸ், ஐ வாண்ட் ஹர், அவ்வளோதான். ஜெமின் அம்மா ப்ளீஸ்மா, நீங்களாவது அப்பாவுக்கு சொல்லுங்கள், எனக்கு வயன் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளாக போயிடுறாரு. இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஜெமின் பேரண்ட்ஸ் தான் அப்படியே வராங்க. அவங்களும் இவங்களும் 2 பேரும் அப்படியே எதிர்க்கிறதுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜெமின் அப்பா தான், அது வந்து கிம், அது பசங்க 2 பேரும் இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுவும் பார்ட்டியில் எல்லார் முன்னாடியும் ரூம்குள்ளே போய், எனக்கு புரியுது 2 பேரும் பண்ணது தப்பு தான், ஆனால் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் ஏன் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது, இவ்வளோ பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டோம், அட்லீஸ்ட் இது பண்ணாலாவது கொஞ்சமாவது நல்லா இருக்கும்னு தோணுது, உங்களுக்கு எப்படி இது சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வெடுக்குன்னு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. பின்னாடி ஜெமீன் தான் ஹாய் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. கட் பண்ணால் ஒரு 1 வீக்லேயே உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிச்சு விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் ஜெமீன் வீட்டில் தான் இருக்கீங்க.
லைக் அவங்க வெட்டிங் நைட்டுக்காக உங்கள ரெடி பண்ணிவிட்டு அவங்க போயிருந்துருப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. லைக் ஜிமின் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தது அது எல்லாமே அப்படியே யோசிக்கிறீங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான், அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். நீங்கள் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஜிமின் தான் உங்கள் சீனியர் ஆச்சே. அவர் ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு எல்லாரையும் வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்காரு. நீங்கள் உள்ளே என்டர் ஆகுறது அவரும் பார்க்குறாரு. அப்படியே தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் ஃப்ரெண்டு தான். என்ன மச்சான் அப்படியே பார்க்குறேன், பிடிச்சிருக்கா என்ன? ம், அப்படின்னே வச்சுக்கலாம். செம்மையாக இருக்காளே. யார்டாவ? தெரில மச்சான், ஜூனியராக இருக்கலாம். இப்போ தானே ஃபர்ஸ்ட் டேஸ் வந்தாங்க, அந்த பொண்ணாக இருக்கலாம். ஓ அப்படியோ, சரி அவளை கூப்பிடுங்களேன். அவங்களும் வந்து உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க முன்னாடி அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜெமினா, உன் பேர் என்ன? நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே நிற்கிறீங்க. ஏய், சீனியர் கேட்டால் பதில் சொல்லணும். உன் பேர் என்னன்னு கேட்டேன். நீங்கள் இப்போ தான் வந்து உங்கள் ஹெட்டை லைட்டாக அப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்ததும் அவர் அப்படியே ஃப்ளாட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. சொல்லுடி, பேர் என்ன? கண்ணாலே மயக்கிடுற. அது வயன். வயன் நல்லா கும்முன்னு இருக்கே. சரி, என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஆ, நான் இந்த டிபார்ட்மெண்ட். ஓ, ஏன் டிபார்ட்மெண்ட் தான். நான் ஜிமின், உன் சீனியர், செகண்ட் பிஜி ஃபைனல் இயரில் இருக்கேன். ஓ ஓ ஓகே சீனியர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஏய் நில்லுடி, உன்னை நான் போக சொன்னேனா? என்ன அப்படியே ஓடுற? இல்லை, கிளாஸ்க்கு டைம் ஆகுது சீனியர். ஆட, அதெல்லாம் போய்க்கலாம். இதை பாரு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ, ஆமாம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, சொல்ல போகிறோன்னா லவ் மாதிரி தான், அப்படியே கூட நீ வச்சுக்கலாம். அப்புறம் அப்பப்போ இனிமேல் நான் உன்னை கூப்பிடுவேன், அப்போல்லாம் நீ வரணும். ஆ, ஆமாம் நீ வரணும், வந்தே ஆகணும். ஏன்னா ஜிமின் உன்னை லவ் பண்ணுறான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏன் மச்சான், நான் பேசுகிறது உங்கள் யாருக்கும் புரியலையா? தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன், ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? இதை பாருங்க, உங்களுக்கு இது விளையாட்டாக இருக்கா? என்ன பேசுகிறீங்க? என்னை பார்த்து ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகியிருக்காது, அதுக்குள்ளவே லவ்வா? இவர் கூப்பிட்டா நான் போகணுமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அவரா அப்படியே உங்கள் பின்னாடி வராரு. ஏய் என்னடி அவ்வளோ சீரியஸாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹன்னு சொல்லிட்டு போகிற? என்ன நினச்சிட்ருக்க? அடியே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி, நீ ஏன் ஆள், அவ்வளோதான். நான் இனிமேல் உன்னை கூப்பிட்டா நீ வரணும், என்கிட்ட பேசுனா பேசணும், புரிஞ்சுதா? அட, இன்னும் கூட நீ உங்களுக்கு புரியலையா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகைன் போகிறீங்க. அவர் அகைன் அப்படியே உங்கள் முன்னாடி வந்துட்டே, புரியலடி, புரியல, நீ சொல்கிறது எதுவுமே புரியல, இனிமேலும் புரியாது. ஸோ நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு தான் அப்படின்னு அப்படியே கண்ணடிக்கிறாரா. நீங்கள் இதை பாருங்க சீனியர். உன்னை தான் பார்க்குறேன், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்களை. சி, உங்ககிட்ட சொன்னாலும் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் வந்து போகிறீங்களா? அகைன் அவர் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, இதை பாருடி, நீ ஆள், புரிஞ்சிச்சில்ல? அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லவும் வேணாம், நான் கேட்கவும் வேணாம். ஹோல் காலேஜ்க்கு நீ ஆளுன்னு சொல்லி தெரிஞ்சிடும், உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அப்பப்போ கூப்பிடுவேன், பா. சரி, இப்போ எனக்கும் கிளாஸுக்கு டைம் ஆகுது, போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறாரா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஹலோ ஹலோ சீனியர், ஹலோ. போயிட்டான். என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன்? பாப்பானா லவ் யூன்னு சொல்லுவானா, அவன் கூப்பிட்டா நான் வரணுமா? என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான், ஈட்டியட் அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நீங்களும் வந்து கிளாஸுக்கு போயிட்டுருங்க. அன்றைக்கி கிளாஸ் வந்து நல்லா தான் போயிருந்துருக்கும். இப்போ ஈவினிங் போல் நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா? ஸோ ஜிமின் வந்துட்டு அவரோட பைக்கை வச்சுக்கிட்டு உங்கள் காலேஜ் மெயின் கேட் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை பார்த்ததும், ஏய் வா, வந்து பைக் ஏறு,
ஆ ஆமாம், சும்மா அவுட்டிங் போகலாம், வா ஏறு. அட, என்ன விளாடுறீங்களா? ஏய், நீ என்னடி விளாடுறீங்களான்னு கேட்குற? என்ன நீ விளாடுறியா? ஏய், நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் கூப்பிட்டா வரணும்னு சொன்னேனா? கூப்பிட்றேன்ல, வா வந்து ஏறு. அட, என்ன மிரட்டுறீங்க? அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுக்கு போகணும். ஏய், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் விடுறேன், ஏறுடி. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எங்கள் வீட்டில் விட்டா எங்கள் அம்மா என்ன அவ்வளோ ஈஸியாக விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளோதான், என்னை காலி பண்ணிடுவாங்க. என் மாமனார்கிட்ட மாமியார்கிட்டயும் நான் சொல்லிப்பேன், நீ ஏறு. என்னது, மாமனாரும் மாமியாருமா? ஆமா, பின்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணா உன் அம்மா அப்பா எனக்கு மாமனார் மாமியார் தானே. ஆ, நீங்க என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க. நீ மட்டும் என்ன ரொம்ப மூடேத்துற தெரியுமா? சி, அப்படியே சொல்லிட்டு நீங்க வந்து போறீங்க. அவரா பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க பின்னாடி வராரு ஸ்லோவா. ஏய், இன்ன நீ ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா சொல்லு? நீங்க அப்படியே ஓரக்கடால அவரை பாக்குறீங்க. ஏ, நின்று சொல்லுடி. இதை பாருங்க, உங்களை மாதிரிலாம் என்னால் ஒரே நாளில் டெசிஷன்லாம் எடுக்க முடியாது ஜிமீன். ஆ, ரைட்டு, சீனியர்லேருந்து ஜிம்முனுக்கு வந்திருக்க, குட். அப்புறம் அப்படி கிடையாது சீனியர், அது வந்து ஏ பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஜிம்முனே கூப்பிடு, நல்லா ஜிவ்வுன்னு தான் இருக்கு. அது அது சரி சொல்லு, அப்புறம் என்ன, கண்டினியூ பண்ணாத. இது பாருங்க, என்னால் ஒன் டேலலாம் டெசிஷன் எடுக்க முடியாது. அப்புறம் அப்புறம் என்னடி அப்புறம் அப்புறம் சரி, ஒரு நாள் எடுக்க முடியாதுன்னா ஓகே, டேக் சம் டைம். பட் என்ன பிடிக்கும்னு சொல்லு. இதுதான் பாருங்க, எப்படி டாமினேட் பண்றீங்க நீங்க. டாமினேட் பண்றேனா? ஏய் இல்லடி, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க என்னோட பாயிண்ட் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். டாமினேட் பண்ண பார்க்கலடி. ஏதோ ஒன்று, அது எப்படி பார்த்த உடனே உங்களுக்கு லவ் வரும்? அதெல்லாம் வரும்டி, பார்த்த உடனே புரியும் இவ நமக்கானவதா அப்படின்னு. அப்படிதான் உன்னை பார்த்ததும் எனக்கு தோணுச்சு. சரி, அப்போ உனக்கு என்ன பார்த்தா அப்படி தோணலையா சொல்லுடி. அது 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 எனக்கு தோணலை. சரி பரவாயில்ல, தோண வச்சுட்டா நல்லாயிருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். வண்டியார் தோண வச்சுட்டா போகுது. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? எனக்கு என்ன குறைச்சல் சொல்லு? அழகா இல்லையா? ஹேண்ட்ஸமா அப்படி இல்லையா? இல்லையா சொல்லு. ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க, இருந்தாலும் இருந்தாலும் என்ன, கொஞ்சம் பொறுக்கி மாதிரி தெரியுறீங்க. பொறுக்கி மாதிரி தெரியுறேன்னா என்னடி சொல்கிற? பின்ன பார்த்ததும் லவ்னு சொல்லிட்டு என் பின்னாடி பின்னாடியே வரீங்க சும்மா பொறுக்கி மாதிரி. அடி பாவி, ஒரு லவ்வை சொன்னா நீ கொடுக்குற பட்டம் பொறுக்கியா? அது அது அப்படின்றீங்க. அவர் அப்படியே வந்து அந்த பைக்லேருந்து இறங்கி உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. இதை பாரு, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன், புரிஞ்சுதா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நீ என் கூட வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாலும் ஓகே தான். பட் நீ என் கூட மட்டும்தான் வரணும், புரிஞ்சுதா? சரி, எனக்கு இது போதும், ரொம்ப பேசினா அழுதுடுவ போல. நாளைக்கு மீட் பண்ணலாம். லவ் யூ அயன், பாய் அப்படின்னு ஒரு முத்தா ஏர்லேயே கொடுத்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்களா அப்படியே போகிற இப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வீட்டுக்கும் போயிட்டு ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு பெட்டில் படுத்துட்டு இவ்வளோ நேரம் ஜிமின் உங்ககிட்ட பேசினது அது எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. காலையில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கே தெரியல என்னமோ, உங்களுக்கு நீங்களே அறியாமலே சிரிச்சிட்ருக்கீங்க அவர் பண்ணுற இந்த வேலைகள்லாம். அப்படி தான் எனக்கு டே போயிருந்துருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு போகிறப்போ என்னமோ கொஞ்சம் யோசிச்சுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. ஜிமினா அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு ஹாய் அப்படின்றாரு. வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. என்ன என்னமோ யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்க, என்னாச்சு பைத்தியம் ஆகிட்டியா என்ன? நீங்களா அப்படியே லைட்டாக முறைக்கிறீங்க. சரி சரி சரி, ஜோக்கு தான். என்ன விஷயம், என்ன யோசிக்கிறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க, என்ன நடக்குது உங்களுக்குள்ள? ஒன்றும் இல்லை, அது சும்மா நான் ஏதோ ஒரு ஜோக்கு பார்த்தேன்னா அது ஞாபகம் வந்தது, அதான் சிரிச்சுட்டே போகிறேன்.
அப்படியா? இப்படி தனியாக சிரிச்சிட்டே போனால் எங்கள் ஊர்லலாம் அவங்களுக்கு ஏதாவது மென்டல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படியே நினச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க அவரை. அவர் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி சரி, கோவம் எதுக்கு, வேணாம் வேணாம் விடு. அப்புறம் நான் சொன்னதை பற்றிலாம் ஏதாவது யோசிச்சியா? நீங்கள் சைலண்ட்டாக போகிறீங்க. ஏய், ஒன்றை தாண்டி அதை யோசிடின்னா அதை பற்றி யோசிக்காமல் ஏதோ ஜோக்கை பார்த்தாலாம், அதை நினச்சி சிரிக்கிறாளாம். யோசிச்சா இல்லையா? ஏதாவது சொல்லு. யோசித்தேன். என்ன யோசிச்ச? நான் நினச்ச இந்த ஜோக்கரு, அந்த ஜோக்கரோட நம்ம லைஃப் லீட் பண்ணால் ஹாப்பியாக இருப்போமா மாட்டோமான்னு யோசித்தேன். ஹாப்பியாக தான் இருப்போம்னு தோணுச்சு, அதான் சிரிச்சுக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் போகிறீங்க. அவரை உங்கள் பின்னாடியே வந்துட்டு, ஏய் நான் என்னடி என்னை பற்றி யோசிச்சியான்ற, ஜோக்கருன்ற, லைஃப் நல்லா இருக்குன்ற, போகிறேன் இன்னும் என்ன என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரியலைஸ் ஆகுறாரு. ஏய் என்னடி சொன்ன, லைஃப் நல்லா இருக்குன்னு தோணுதா? ஜோக்கருக்கு புரிஞ்சா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்களா? அவரா ஹாப்பினஸில் அப்படியே துள்ளிட்டு இருக்காரு இந்த சைடு. அப்படியே ஓடி வந்து உங்களை, ஏய் இருடி, ப்ராப்பராக சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? ப்ராப்பரா லவ் யூன்னு சொல்லிட்டு போ. ஓ ஓகே, லவ் யூ அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஏய் ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா இதில்? லவ் யூன்னு சொல்லிட்டு போகிற, ஒழுங்கா சொல்லுடி. இதுக்கு மேலே ஒழுங்கா எப்படி சொல்கிறதா? எப்படியா, நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை வால்க்கு பின் பண்ணி உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் வந்து இந்த லவ் யூலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து அதை வாங்கிட்டே அவருக்கு லவ் யூ பேக் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அப்படியே தான் போயிட்டுருக்கோம். காலேஜில் இருக்கிற வரையும் ஜிமின் வந்து உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் கூட நல்லா பேசுகிறது, வெளியில் போகிறது, அப்பப்போ குட்டி ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா போயிருந்துருக்கோம். அவர் ஃபைனல் இயர் வேறு இல்லையா? ஸோ அவர் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் எடுத்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஜிமின் வந்து அவ்வளோவா உங்களுக்கு டைம் கொடுக்காம இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒன் டே நீங்கள் தான் வந்து கால் பண்ணுறீங்க, அவரும் அந்த சைடு அட்டென்ட் பண்ணுறாரு. என்னடி, என்ன ஜிமின் இப்போல்லாம் வந்து என்னை மீட் பண்ணுறது கூட வரதே இல்லை, கால் பண்ணாலும் சரியாக பேசுகிறது இல்லை, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறது இல்லை, என்ன ஆகுது, என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ? இருடி அது வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன் பாரு, இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கால் கட் ஆகுதா? உங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக போகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நிறைய வாட்டி இப்படி தான் நடக்குது. நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணி வெக்ஸே ஆகுறீங்க. அதனால தான் பிரேக்கப் பண்ணிடலான்னு ஃபிக்ஸ் ஆகி அவருக்கு பிரேக்கப்பும் சொல்லியிருப்பீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டில் நீங்கள் வந்து வெட்டிங் நைட்டுக்காக ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஜெமின் ரூம்லேயும் விட்டுட்டு அவங்களும் போயிருந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே முறைக்கிற மாதிரி ஜெமினை பார்க்குறீங்க. அவரா, என்னடி அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்றாரு. உங்கள் கையில் இருக்கல பால் சொம்பு, அதை தூக்கி அவரை மண்டை மேலே விசிறி போடுறீங்க. அவரா, ஏய் என்னடி கட்டின புருஷனையே கொலை பண்ண பார்க்குறியா? நீங்கள் கோவமாக அவர்கிட்ட போயிட்டு, என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாரும் முன்னாடியும் ட்ராமா போட்டு இப்போ இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கல்ல? ஆமாம், பின்ன நீங்கள் லவ் பண்ணுவீங்களா, அப்புறம் பிரேக்கப்னு சொல்லுவீங்களா, நாங்கள் சும்மா விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கணுமா? அதனால தான் நீ அந்த பார்ட்டிக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் ஆளை வச்சு உன் மேலே ஜூஸை ஊற்றினேன், கீழே வாஷ்ரூம் சரியில்லைன்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போனேன். நீ வெளியில் வர்றதுக்குள்ள இந்த பிளான் எல்லாம் போட்டு உங்கள் பேரண்ட்ஸும் எங்கள் பேரண்ட்ஸும் பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே நம்மளை பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சேன். எப்படி? இப்போ நீங்கள் அப்படியே கோவமாக பார்க்குறீங்க அவரை. ஏமாத்துக்காரன் நானா? நீ தாண்டா. அடியே அப்பெல்லாம் சொல்லாதடி, நான் லவ் பண்ண பொண்ணு, அது எப்படி வேறவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி நான் எப்படி யோசிக்கிறது? நீ எனக்கு தான் காலேஜில் உன்னை பார்த்தேன்ல, அன்னைக்கே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓ, அதுக்கு தான் பிரேக்கப்னு சொல்லி போனதும் என்னை தேடி நீ அப்படியே வந்துட்டல்ல? அது மெசேஜ் பண்ண, கால் பண்ண, நீ தான் எடுக்கவே இல்லை. அதனால
அப்படியே என்ன விட்டுட்ட. அப்படி தானே ஜெமீன்? அப்படி இல்லடி, உனக்கே தெரியும்ல, அப்போதான் நான் பிஸ்னஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல் பிஸிடி. இப்போது இந்த நிலமில் நான் இருக்கேன்னா என்னோட உழைப்பு தானே. நான் எவ்வளோ பிஸியாக இருந்தேன்னு உனக்கே புரியும்ல, தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இந்த கேள்விலாம்? எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எனக்காக ஒரு 10 நிமிஷம் உன்னால் ஒதுக்க முடியலையா ஜெமீன்? ஏ வயன் அப்படின்னு அப்படியே வந்து உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. அப்படி கிடையாதுடி. சரி, எல்லாமே என் தப்பு தான், சாரி. நீங்கள் எடுக்கிற ஒரு ஹேண்ட்ஸை தட்டி விடுறீங்க. உன் சாரி உன்ட்டே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறீங்க. அவரும் வந்து உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு அப்படியே வந்து பேக் பண்ணுறாரு. ஏய் என்ன கோவம் இன்னும் போலையா? நான் வேறு என்ன தான் பண்ணுறது? நீ சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேன்ற, ஃபோன் எடுக்க மாட்டேன்ற, மெசேஜ் பார்க்க மாட்டேன்ற. ஆனால் நீ எனக்கு வேணும், அதனால தாண்டி இப்படிலாம் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிட்டேன். கோவப்படாத. இவ்வளோ நாள் கழிச்சு 2 பேரும் இப்படி தனியாக மீட் பண்ணியிருக்கோம். இப்படி கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கா சொல்லு? நீங்கள் அவரை அப்படி தட்டி விட்டுறீங்க. விடு, என்ன போய் தூரமாக படு. என்னடி அப்போ ஒன்றுமே இல்லையா? என் மேலே கையை போட்டேன்னா வெட்டி விட்டுடுவேன் உன் கையை. அடி பாவி, நான் உன் புருஷன்டி. புருஷன் ஏமாத்துக்கார புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா நீங்கள் படுக்கிறீங்க. அவரா கண்டிப்பாக கோவமாக தான் இருப்பா. சரி, கொஞ்சம் விட்டு பிடிப்போம், உடனேனாலும் கஷ்டம் தானே. இவ கோவத்தை போடிச்சுட்டு அப்புறம் தான் இவ கிட்ட நெருங்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து படுத்துருந்துருப்பாரு. அன்றைக்கி நைட் வந்து அப்படியே போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஜெமின் காலையிலே ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கார் ஆஃபீஸ் போகிறதுக்கு. நீங்களும் அப்போ தான் ஏஞ்சி பார்க்குறீங்களா? பார்த்தா அவர் ரொம்ப அறகுறையாக நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே டேய் சி என்ன அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அவரா வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்னடி எதுக்கு கத்திட்டு இருக்க? டேய், இந்த ரூமில் நீ மட்டுமா இருக்க? நானும் இருக்கேன். இப்படி அறகுறையமாக வந்து நிற்பேன்? சி ஏய், எதுக்கு இப்போ நீ ரொம்ப ஓர சீன் போட்டுட்டு இருக்க? நான் என்ன ஏதோ ஒரு பொண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்? என் பொண்டாட்டி முன்னாடி தானே. எனக்கு தெரியும் ஜெமினா, நீ வேணும்னே தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா இல்லடி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, அதனால தான். உன்ன ஐய என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சொன்னாலும் நீங்கள் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. அவரும் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே போயிருந்துருப்பாரு. நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட்டு வரீங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸ் போகிறாரு. நீங்களும் காலேஜ் போகிறீங்க. உங்கள் காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈவினிங் போல் நீங்கள் வந்து வெளியில் வரீங்களா? பார்த்தா நம்ம ஜெமின் மாசா கார் எடுத்துகிட்டு உங்களுக்காக தான் வந்திருக்காரு. நீங்கள் அந்த காரை பார்த்ததும் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவரா ஹலோ செல்லம் அப்படின்றாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்கிட்டே போகிறீங்களா? அவரா ஹேய் உனதாண்டி, உனக்காக வந்திருக்கேன், மூஞ்சி திருப்பிட்டு போகிறேன். வாடி வீட்டுக்கு போவோம். எனக்கு தெரியும் எப்பயும் போல் நான் போய்ப்பேன், நீ கிளம்பு. அடியே, உனக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தா எனக்கு தெரியும் நீ போன்னு சொல்லுவியா நீ? இதோ பாருங்க ஜெமீன், நீங்கள் இனிமேல் எனக்காக வர வேணாம். உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக வரவே வேணாம், புரியுதுங்களா? ரொம்ப பண்ணாதடி. யாரும் ரொம்ப பண்ணுறா? நானா நீயா? நானா நீயாடா? என்னடி டாலா போட்டு கூப்பிடுற? ஆமாண்டா, அப்படி தாண்டா கூப்பிடுவேன். சரி பரவாயில்ல, கூப்பிட்டுக்கோ. சரி போவோம் வா. முடியாது. புரியுதுடி, நீ ரொம்பவே கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது. இதோ பாரு வயனே, அப்போல்லாம் நான் பண்ணது தப்பு தான். உனக்கான டைம் நான் கொடுத்துருக்க வேண்டியது கொடுக்காம ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோடி. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியா இருப்ப? இப்போவே 4 வருஷம் ஆயிடுச்சு உன்னை பார்க்காம, உன்கிட்ட பேசாமல். எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இப்போ அப்படி இப்படி நீ ஏதோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இப்படி பேசுகிற என்கிட்ட. கஷ்டமாக இருக்குடி. 4 வருஷம் இருந்தல, அதே மாதிரி இப்போயும் இரு. கல் நெஞ்சக்காரி, இவ்வளோ கதறேன், கரையறலா பாரு அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. என்ன வாய்க்குள்ளேயே பேசிக்கிற? ஒன்றும் இல்லை
வாடி ப்ளீச்சுடி. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடியில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டு தான். பையன் போவோமா அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இப்போ ஜிமினா, யாருடி அவ? என் ஃப்ரெண்டு. அவ கூட இப்போ போக போறியா? ஆமாம், எப்போவுமே அவள் கூட தான் போவேன், இப்போயும் அவள் கூட தான் போவேன். ம், ரைட்டு ரைட்டுடி ரைட்டு. இதை பாருங்க வயன் ஃப்ரெண்ட் அவர்களே, அவள் என்னோட பொண்டாட்டி. அவளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி தான் நான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அவளை பிக்கப் பண்ணி போகிறதுக்கு நான் இருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புறீங்களா? அவளா உங்களையும் ஜிமினியோ மாற்றி மாற்றி பார்க்குறா. இப்போ ஜிமினா, ப்ளீஸுங்க கிளம்பி போவுங்க, இல்லைன்னா அவள் வரமாட்டாங்க அப்படின்னு கதறாரு. அந்த பொட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறா. நீங்கள் நிம்மி, ஏய் ஃப்ரெண்டாடி நீ அப்படியே விட்டுட்டு போயிட்டல்ல அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எங்கள் ஜிமனுக்கா லைட்டாக சிரிப்பு வருது. இப்போ போவோமா அப்படின்றாரு. அவரை முறைச்சி பார்த்துக்கிட்டே நீங்களும் போயிட்டு கார் ஏறுறீங்க. அப்படி தான் அவரும் கார் ஸ்டார்ட் பண்ணுறாரா. அப்படி தான் வீட்டுக்கும் வரீங்க. ரூம்குள்ளே போனதோ கோவமாக தான் போகிறீங்க. ஜிம்மி இருந்துக்கிட்ட, ஏய் என்ன இப்போ பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு, நான் அப்படி தான் இருப்பேன், என் மூஞ்சு அப்படி தான் வயனே அப்படின்னு அப்படியே வந்து உங்களை பேக் பண்ணுறாரா. நீங்கள் டேய் வீடு என்ன ஜிமின் வீடு, இருடி ஒரு 2 நிமிஷம் என் பொண்டாட்டி ஆசையாக கட்டி பிடிக்க விடுடி. ஏ நான் பண்ணது தப்பு தான், எப்போ தான் என்னை மன்னிக்கிறதா இருக்க நீ? ஏன் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு? ப்ளீச்சுடி, அப்போ பண்ணது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்குறேன். மன்னிச்சுட்டு இந்த ஜிமினாவை ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாரா. அது கேட்கவே உங்களுக்குமே லைட்டாக மெல்ட் ஆகுது. பட் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறேன் விடு அப்படின்னு அவர் விட்டுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவரா, தெரிஞ்ச விஷயம் தானே, அவ்வளோ சீக்கிரமாக கோவம் வந்தால் போவாதே, எப்படியாவது இவ்வளோ மடக்கணும், மடக்கிடுவோம் அப்படின்ட்டு போகிறவங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படி தான் வந்து உங்கள் டேஸ்லாம் கொஞ்சம் போகுது. லைக் டெய்லி ஜிவன் இப்படி தான் வந்துட்டு உங்ககிட்ட அதை பற்றி வந்து சொல்லி சாரி கேட்பாரு. நீங்களும் இன்னும் வந்து அதை பற்றி முழுசாக எதுவும் சொல்லாமல், உங்களுக்கு வந்து ஜெவின் பிடிக்கும் பட் ஸ்டில் அவர் அக்செப்ட் பண்ணதை அவர்கிட்ட சொல்லாமல் அப்படியே வந்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இப்போ ஒன் டே காலேஜில் நிம்மிதான், ஏண்டி வயனே ஜிமின் மேலே உனக்கு ஆசை தானே, அவளை லவ் பண்ணுற தானே? ஆமாம் பண்ணுறேன் தான். அப்போ ஏண்டி அப்படி அலைய வைக்கிற? அந்த மனுஷன் டெய்லி உனக்காக அலைஞ்சிட்ருக்காரு. உன் மனசில் இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டு உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்லடி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே அலையிட்டும் நிம்மி, நான் பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படியே போயிட்டான்ல. 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்து சாரின்னு டெய்லி கெஞ்சிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நான் அப்போவே எதிர்பார்த்தேன் தெரியுமா? நெக்ஸ்ட் டேவே வந்து என்கிட்ட சாரி சொல்லியிருந்தா நான் அப்போவே மெல்ட் ஆகிருப்பேன். அவன் வருவான்னு எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஆனால் அவன் வரவே இல்லை. எவ்வளோ கோவம் வரும் எனக்கு. ஓஹோ, அதுக்காண்டி இப்போ ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கியாடி நீ? ஆமாம் பின்ன இருக்காதா? ஆனால் அவனும் பாவம் இல்லை, எனக்காக டெய்லி வருவான், சாரி சொல்கிறான், கெஞ்சுறான். பாவம் நைட்லலாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிப்பான். எனக்கே தெரியுது எல்லாம். பட் பரவாயில்ல, ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கட்டும். அப்புறமா நானும் அவனை அக்செப்ட் பண்ணதா சொல்லிவிட்டு அவனோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சந்தோஷமாக அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் கேட்டுருந்துருப்பா. இப்போ பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட, வயன் உன்னை ப்ரொஃபஸர் ஜான் கூப்பிடுறாரு. ஓ ஓகே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரை தான் வந்து பார்க்குறதுக்கு போகிறீங்க. இப்போ அப்படி தான் அந்த கேபினுக்கும் போயிருந்துருப்பீங்களா. அந்த ப்ரொஃபஸரா, வா வயன் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் கூப்பிட்டிங்களா? ஆமாம் இங்கே உட்காரு. அப்புறம் இதை பற்றி பாரு, இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம்ல, இதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு என்ன உனக்கு புரிஞ்சதுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உட்காந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்னமோ உங்கள் பாடி மேலே கையை போட்டு அங்கங்கே டச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, லைக் பேட் டச். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இதோ இந்த பேஜில் பாரு வயன், இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அதே பண்ணுறதா இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஒரு ஹேண்டை தட்டி விட்டு
அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க? ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியா இல்லை. வயன், இங்கே யாருமே இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அப்புறம் என்ன? என்னது 2 பேர் தான் இருக்கோமா? சி, நீங்கள் இந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்களா? தெலுங்கு நான் போகணும். வயன், என்ன இப்போ? யாருமே இல்லை, 2 பேர் தான். யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கோ வயன். ப்ரொஃபஸர், அசிங்கமாக பேசாதீங்க. வயன், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அகெயின் உங்கள் மேலே ஹேண்ட் போடுறான். நீங்கள் அப்படியே அந்த ஹேண்டை தட்டி விட்டு அவரோட கன்னத்திலேயே பலார்னு ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்குறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அசிங்கமான கேவலமான கேரக்டர் எந்த கிடையாது. இன்னொரு வாட்டி இதே மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, அப்புறம் நான் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. நிம்மிக்கிட்டேயும் இதெல்லாம் சொல்கிறீங்க. அவளும் அசிங்கமாக திட்டுறா. நீ பண்ணது கரெக்டு தான் வயன், அவனுக்குலாம் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசியிருந்துருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கீங்க. ஜெமீன் வேறு உங்ககிட்ட நிறைய வாட்டி கேட்டிருப்பான், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எதுவும் சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கா என்னன்னே புரியல. நீங்களும் நார்மலாக உங்கள் கிளாஸுக்கு போயிட்டுறீங்க. இப்போ நிம்மி இருந்துக்கிட்டு, வயன், அந்த ஜான் நான் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் ரூம்குள்ளே ஏதோ தப்பு பண்ணதா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காண்டி. ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட ஸ்டூடெண்ட் தப்பாக நடந்துக்க பார்க்குறா அப்படி சொல்லிட்டு அவனாவே இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கான். அதனால தான் எல்லாம் உனக்கு இப்படி பார்க்குறாங்க. என்னமோ நீயே போய் அவன்கிட்ட தப்பு பண்ணலாவான்னு கூப்பிட்ட மாதிரி அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காண்டி. என்ன நிம்மி சொல்கிற? ஆமாம், நேற்று நீ அவனை ஸ்லாப் பண்ணிட்டல, அதான் அதான் இப்படி பண்ணுறான் போலடி. பிரின்ஸிபலே உன்னை வர சொல்லியிருந்தாராம். என்ன? ஆமாம், நீ போய் ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்னது, நான் தப்பாக கூப்பிட்டேனா? நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, தப்பு அவன் மேலே தான். நீ ஃபஸ்ட்டு போய் என்ன நடந்ததோ அதை சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உங்களை அனுப்பி விடுறா. நீங்களும் பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் அங்கே தான் நின்றுட்டுருக்கான், பொறிக்கு பையன். நீங்களுமே அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க. பட் அந்த ப்ரொஃபஸர் நடுவில் குறுக்கு பேசுகிறான். தப்பெல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் தான் வந்து அப்படி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேசவே விட மாட்டேன்றான். அந்த பிரின்ஸிபலும் ப்ரொஃபஸர் சொல்கிறது தான் கேட்டு உங்களை தான் வந்து ரொம்ப திட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அங்கேருந்து அழுதுகிட்டே அப்படியே ஓடி இல்லை உங்கள் வீட்டுக்கே போயிருந்துருப்பீங்க, கிளாஸ் ரூம் கூட போயிருந்துருக்க மாட்டீங்க. அன்றைக்கி ஈவினிங் ஜிமின் வீட்டுக்கு வந்ததோ நீங்கள் பெட்டில் தான் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்கள் கிட்ட வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு, ஏன் 2 நாளாக சரியாகவே இல்லை நீ? ஒன்றும் இல்லை. சொல்லுடி, பீரியட்ஸா என்ன? இல்லை ஜெமீன், ஒன்றும் இல்லை. அப்புறம் இதுக்கு இப்படி இருக்க? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. அட்லீஸ்ட் என்கிட்ட சண்டையாவது போடணுமே. எதுவுமே பண்ணாமல் இப்படி சைலண்ட்டாக இருந்தா நான் என்னென்னு நினைப்பேன்? ஜெமீன், எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் போல இருக்குது, போறியா? அவரா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளில போயிட்டு நிம்மிக்கு தான் ஃபோன் போடுறாரு. அவளும் நடந்ததெல்லாம் சொல்கிறா. இப்போ ஜிமினா நேராக கார் எடுத்துகிட்டு காலேஜ் தான் போகிறாரு. அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாரு. அதையும் பார்க்குறாரு. என்ன நடந்ததுன்னு அவருக்கும் புரியுது. இப்போ அதை பிரின்ஸிபல்கிட்டையும் சப்மிட் பண்ணுறாங்க. அவரும் அதை பார்க்குறாரு. அந்த ஜான் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றது அவருக்குமே புரியுது. அவனை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. இதோ பாருங்கள் பிரின்ஸிபல் சார், தப்பு இந்த ப்ரொஃபஸர் மேலே தான், பட் பழி என் ஒய்ஃப் மேலே விழுந்தது. இப்போது நீங்கள் வயனை வர வைக்கணும். நீங்களே அவளுக்கு சாரி சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரிய வைக்கணும். இது எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் அப்படி கிளம்பி போயிருந்துருப்பார். அதுக்கப்புறம் உங்களோட காலேஜில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் தான் தப்பு பண்ணார், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் கால் வருது. உங்கள் பிரின்ஸிபல் தான் உங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு வர சொல்லியிருந்திருப்பார். நீங்களும் காலேஜ் கிளம்பி போயிருந்துருப்பீங்க. வயன், சாரி, ஆக்சுவலி தப்பு எங்கள் மேலே தான். என்ன நடந்ததுன்னு ஒழுங்காக விசாரிக்காமல் உன்னை திட்டி இங்கேருந்து அனுப்பிட்டேன். ஸோ சாரி வயன். ஆக்சுவலி தப்பு ஃபுல்லாக ஜான் மேலே தான். என்ன நடந்ததுன்னு இப்போ ஹோல் காலேஜுக்குமே தெரியும். இந்த மாதிரி கேடுகட்ட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நம்ப வச்சுக்கிறதில்ல.
நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நீ இப்போ தாராளமாக தைரியமாக உன் கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வருது பாருங்கள் ஒரு ஹாப்பினஸ். அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. இப்போ நிம்மிதான் வையன் உன் ஆள் செம்மடி. ஆ என்னடி சொல்கிற? ஆமாம் பின்ன இவ்வளோ பண்ணியிருக்காரு, சூப்பர் இல்லை? அதுவே வேறு எந்த புருஷனாக இருந்தாலும் நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நம்பி உன்னதான் சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஜிமின், நீ அப்படி இருந்ததை பார்த்து எனக்கு ஃபோன் போட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டு காலேஜுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பிரின்ஸிபல் கிட்ட ப்ரூவ் பண்ணி அந்த ஜானை வெரைட்டிட்டு பிரின்ஸிபல் கிட்ட உனக்கு அப்பாலஜிஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இவ்வளோ பண்ண உன் புருஷன் கிரேட் தானே? என்ன ஜிமினா? ஆமாம், அவர் தாண்டி இதெல்லாம் பண்ணது. உண்மையாவா? ஆனால் நான் ஜிமின் கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஆமாம், நீ சொல்லலையா? அதுக்கு தானே எனக்கு ஃபோன் போட்டது. என்னாச்சு காலேஜில், ஏன் மயன் 2 டேஸாக ஒரு மாதிரி இருக்கான்னு ரொம்ப கேட்டார். அதனால நான் நடந்ததை சொல்லிட்டேன். சொன்ன வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்துட்டாருன்னா பார்த்துக்கோ. ஏன் உண்மையாகவே சூப்பர் டி. எனக்குமே ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்ல சொல்ல உங்கள் கண்ணில் டியர்ஸ் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாவா நிம்மி? ஆமாண்டி, எல்லாமே ஜிமின் பண்ணது தான். ரியல்லி? அட ஆமான்றேன். இப்போ நீங்கள் உங்கள் டிஎஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படி தான் வீட்டுக்கு ஓடுறீங்க. ஜிமின்காக தான் லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவினிங் போல் ஜிமின் வந்ததும், ஜிமின் என்னடி இப்போ ஓகேவா நீ? நான் ஓகே தான். சொல்லு, என்ன கூப்பிட்ட? இல்லை அது அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல போகிறீங்க, அதுக்குள்ளே அவருக்கு வந்து கால் வருதா? ஒரு 2 minutes டி, இம்பார்ட்டண்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன் 2 minutes அப்படின்னு அவர் வந்து உங்கள் பெட்ரூமோட பால்கனிக்கு போகிறாரு. நீங்கள் பின்னாடியிலேருந்து அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஸ்மைலி ஃபேஸோட. இப்போ அப்படியே தான் போயிட்டு பேக் பண்ணுறீங்களா? அவரா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவர் என்னமோ பேசிட்டு தான் இருக்காரு, பட் நீங்கள் மட்டும் அவரை ஹக் பண்ணிட்டு அப்படியே சீரியஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அந்த காலெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? புரியுதே. என்ன பண்ணுற? என் ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிருக்கேன். ஓ ஹஸ்பண்டு? ஆமாம், என் ஹஸ்பண்டை நான் கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு அகெயின் கட்டி பிடிக்கிறீங்க. ஜிமினுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. உங்களை வந்து அவரும் பேக்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஏ வையன், இதை கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இன்னைக்கு. இப்போ நீங்கள் ஜிம்னை பார்த்துக்கிட்டே நானுமே லைஃப் லாங் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமின். நீ, நான், நம்மளோட குழந்தைங்க, அத்தை, மாமா எல்லாரோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ, நான், அம்மா, அப்பா எல்லாம் ஓகே, இதில் குழந்தெல்லாம் எங்கே இருக்கு? ஃப்யூச்சரில் வரும்ல. ஃப்யூச்சரில் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. அதுதான் எதுவுமே நடக்கலையே, எப்படி வரும்? ஆஹா அப்படியா? ஆமாம், நீ எங்கே கிட்ட வந்தாலே துரத்துற. அதெல்லாம் நடந்தாதான் குழந்தெல்லாம் வரும்டி. ஓ சரி, அப்போ இன்னைக்கு அதெல்லாம் நடந்தா போச்சு. ஏய் என்னடி சொல்கிற? அதான் ஜிமின், இன்னைக்கே எல்லாம் நடந்தா நம்மளுக்கும் குழந்தெல்லாம் வந்துட்டோம். அப்போ கம்ப்ளீட் ஃபேமிலி ஆகிடும்ல. தெளிவாக தானே இருக்க? நீ என்ன சொல்கிறன்னு உனக்கு நல்லா தானே புரியுது? ரொம்பவே தெளிவாக இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இன்னைக்கு நைட்டே நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இந்த சைட் ஜிம்மை பார்க்கணுமே ஒரே சந்தோஷம் தாங்களை குதிக்கிறாரு. நீங்களா அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. இங்கே ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறாரு கல்ப் பண்ணிட்டு. என்னடி டவலோடையே வந்து நிற்கிற? நான் யார் முன்னாடி நிற்கிறேன்? என் புருஷன் முன்னாடி தானே. பரவாயில்ல,
அதெல்லாம் நிற்கலாம். அவரா ஸ்லோவாக உள்ள வந்துட்டு, ஏ ஏ ஏய் ஏ அது அது இதில் நீ ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கடி. தெரியுமே. அப்போ செடியூஸ் பண்ண பார்க்குறியா? அப்படி கூட வச்சுக்கலாம். அவரா அப்படி உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அவரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன் நீ ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆக மாட்டியா? ஆக மாட்டியா? ஏ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நோ 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 நோ, முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இந்த மாற்றிடுவடி. மாற்றிட்டு வந்தா என்ன உசுப்பேத்தி பார்க்குறியா? ஆமாம், அப்படிதான் உசுப்பேத்தி பார்ப்பேன் அப்படின்னு அவரோட லோயர் லிப்பை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சிட வேண்டிய உன்னை. நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ, நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. அப்படியாடி அப்படின்னு உங்களை வந்து அப்படியே கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பாடிக்கு பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. அப்படிதான் புருஷா. சரி, அப்போ நாளைக்கு பெயினாக இருக்கு, என்னால் முடியலை, இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், இஷ்டம்தான். 2 minutes டி, 2 minutesல வந்துடுறேன் அப்படின்னு கடன்னு வாஷ்ரூம்குள்ளே தான் ஓடுறாராம். அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்குள்ள நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவரா ஏண்டி ட்ரெஸ்ஸை மாற்றலையா? டவலோடையா இருக்க? எதுக்கு? நம்மளுக்கு தான் இப்போ அந்த ட்ரெஸ்ஸோட வேலை இல்லையே, அதனால தான் மாற்றலை. பையன் என்னடி எல்லாமே எனக்கு பம்பர் ஆஃபராக இருக்குது அப்படின்னு ஓடி வந்து அப்படியே தான் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. அடியே, உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில, எல்லாமே சர்ப்ரைஸாக கொடுக்குற. ஏதோ ஒன்று, நான் ஹாப்பியாக இருக்கேன், நீயும் ஹாப்பி தானே, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? நீங்களுமே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெடை நோட் பண்ணுறீங்க. அவரா அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியெலாம் ட்ராவல் ஆகுது. அன்றைக்கி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருந்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்ச மாதிரி படுத்துருக்கீங்களா? ஏண்டி அப்படி பார்க்குற? என்னாச்சு? நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னது என் தப்பு தான். அதுக்குன்னு எப்படியா ஜமீன்? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கொஞ்சம் வச்சு செய்ய வேண்டின்னு. நீ தான் நான் எப்படி பண்ணாலும் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். அதான் கேட்க மாட்டேன்னு சொன்னது தப்பு தான். அதுக்குன்னு என்ன நீ கதற விடணுமா? ஏண்டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், அந்த அளவுக்கு பொண்டாட்டியை கதற விடலைனா எப்படி சொல்லு? அதானே உன்னை. அவரா சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.